பர்மிட் வண்டி அப்புறம் பிடிச்சி போட்டாங்க. ஒரு 600-700 பஸ்ஸு பெர்மிட் மாற்றணும்னா 5 லட்ச ரூபா கேட்டால் எப்படி மாற்ற முடியும்? இப்போ திமுக ஆட்சியில் இருந்தப்பையும் ஊழல் நடக்குதுங்கிறத நீங்கள் அன்னைக்கே நான் சொல்லிக்கிறேன். திமுக ஆட்சியில் ஊழல் கொடுத்து தான் அவங்க வண்டி இயக்குனீங்க அப்படியும் பேசுகிறாங்களே. கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்தது தப்பு, நீ ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. யார் கொடுக்காம இருந்தா? திராவிட கட்சிகளும் ஆட்சி ஆண்டு ஊழல் ஊத்துக்குன்னு உலகத்துக்கே தெரிஞ்சது. ஆமணி பிறந்து கொள்ளைன்னு வர்றதுக்கு காரணமே கார்பரேட் தானே. ஆனால் இப்போ தாவேக ஆட்சி வந்து 2 மாதத்துல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது. குற்றச்சாட்டுக்கு எதிர்கட்சி கிளப்புது. இந்த ஆட்சியை எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்குது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. காமராஜர் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. யாரும் காமராஜர் கொடுத்ததில்லை. காமராஜர் எளிமையாக பிறந்து எளிமையாக செத்தார். ஆனால் இவர் செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கு எதுவும் 10 வருஷம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவர் தெளிவாக சொல்லிட்டார். தாவேக ஆட்சியில் யாராவது செஞ்சால் அவர் டேட்டா கண்டிப்பாக எடுப்பார். நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் டேட்டா எடுப்பார். மக்கள் மத்தியில் ஒரு ஒயிட் இமேஜோட வரணும்னு நினைக்கிறாங்க. ஒயிட் இமேஜோட வரணும்னு நினைக்கிறவங்க ஒயிட்டாக இமேஜோட இருக்க ஒருத்தரை டேமேஜ் பண்ணால் அவர் தானே டேமேஜ் ஆவார். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ஜெயம் பாண்டியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அந்த ஒரு பேட்டி தான் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக பேசப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டு விட்டது, ஆம்னி பேருந்துகளை நாங்கள் அரசு பேருந்துகளுக்கான கட்டணத்திலேயே எங்களால் இயக்க முடியும். கடந்த திமுக ஆட்சியில் எல்லாத்துக்குமே லஞ்சம் ஊழல் இப்படியான நிலைமை தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இதை நான் ஒரு 3ஆக பிரித்து கேட்கலான்னு நினைக்கிறேன். கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் லஞ்சம் தலைவிரித்து அடிச்சு எல்லாத்துக்குமே ஊழல் அப்படின்னா என்ன மாதிரி ஊழல் நடந்துச்சு சார், குறிப்பாக இந்த துறையில்? அது பார்த்தீங்கன்னா பர்மிட் வந்து நம்ம நேரடியாக போய் எல்லா மாநிலத்திலையும் வந்து ஆன்லைன்லேயே பெர்மிட் எடுத்துக்கலாம். அப்படி தான் சிஸ்டம். பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இப்போ முதற்கொண்டு அவங்க நம்ம வந்து ஒரே நாள் நம்ம பெர்மிட் வாங்க முடியும். நீங்கள் நாளைக்கே போய் உங்கள் பேரில் ஒரு வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தா உடனே பெர்மிட் போட்டு நீங்கள் வண்டியை லைனுக்கு கொண்டு முடியும். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய இடியாப்ப சிக்கல் மாதிரி அவங்க எடுத்தோடனே பெர்மிட் கேட்டோம்னா பெர்மிட் அவங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம ஃபீஸ் கட்டினா 2000 சில்லற ஃபீஸ் கட்டணும். அதை கட்ட முடியாது. நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தா ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. அப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் கமிஷனில் பார்ப்போம், அவங்க வாங்க மாட்டாங்க. அப்போ இடைத்தரகர்கள் இருப்பாங்க. அவங்க மூலியமாக நம்ம போய் மந்திரிகிட்ட போய் பணம் கொடுக்குற அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணால் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு தான் அந்த அப்ளிகேஷனே இங்கே வந்து வாங்கி அந்த பிசி அடிப்பாங்க. மந்திரியை போய் பார்க்கறதுக்கான அவசியம் எந்த இடத்துல வரும்? அவங்க இப்போ அதிகாரிகள் மூலியமாக தான் அவங்க நெருக்கடி போவாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே பெர்மிட் நம்மளுக்கு கிடைக்கல, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு அப்புறம் கேட்கும்போது அதில் ஏதாவது ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை அங்கே போனால் தான் அங்கேருந்து வந்தால் தான் அவங்க மூலியமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு எடுப்பாங்க. இதில் அதுக்குன்னு ஒரு இடத்தரைகள்லாம் வச்சு அவங்கள சொல்லுவாங்க, இவங்களை பார்க்கணும். இப்போ நம்ம அவங்கள இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு நான் எப்போயுமே வந்து பணம் கொடுத்து வாங்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால் நான் நிறைய பேர் சமூக வளத்தில் கூட நீ காசு கொடுத்து இல்லை ஏன் இப்படி அப்படின்ற நம்ம என்ன சொன்னங்கிறதே பேட்டியில் சொல்லியிருக்கோம். சில பேருக்கு புரிதல் இல்லாமல் நிறைய இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து போன ஆட்சி காலத்தில் வண்டியை வந்து நானே பர்மிட் வண்டி அப்புறம் பிடிச்சி போட்டாங்க. ஒரு 600-700 பஸ்ஸு அதர் ஸ்டேட்டு என்எல் இதில் அதர் ஸ்டேட்டில் வாங்கி ஓட்டுறீங்கன்னு சொல்லி இங்கே பெர்மிட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி போட்டாங்க. பெர்மிட்டை மாற்றணும்னா 5 லட்ச ரூபா கேட்டால் எப்படி மாற்ற முடியும்? இல்லை, அந்த என்எல் வண்டியெலாம் வந்து எஃப்சிக்கே உட்படுத்த முடியாது, பழைய வண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. எஃப்சிக்கு இப்போ வேஹேண்ட் தான் வண்டியை நீங்கள் தட்டினீங்கன்னா இன்றைக்கி முன்னாடி மாதிரி நம்ம வந்து ரெக்கார்டு வந்து மேனுவலாக நம்ம இது பண்ணலை. இப்போ பூராமே ஆன்லைன். என்ஐசின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இதோட மினிஸ்டர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை வந்து பூரா டேலி பண்ணுது. நீங்கள் ஒரு ஃபீஸ் கட்டுறதுனால எல்லாமே ஓடிபி போட்டு தான் கட்டணும். ஓடிபி வந்து தான் அந்த ஓனருக்கு இது வரும். எஃப்சிக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும். உங்களுக்கு எது கட்டணுனாலும் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் தான். இப்போ ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைனில் இருக்கிறதுனால வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்.
ஒரு வண்டி ஜாதகத்தை நீங்கள் வந்து வண்டி நம்பரை போட்டிங்கன்னா நீங்கள் வேகனில் போட்டிங்கன்னா வண்டிக்கு என்ன பெர்மிட், யார் பேரில் இருக்குது, அந்த வண்டி ஃபைனான்ஸ் இருக்கா, எத்தனை வருஷம் பெர்மிட் இருக்குது, என்ன டேக்ஸ் இருக்கா, எல்லாம் இருக்கா, எல்லாமே வந்து வந்து இதாக வந்துடும், ஓப்பனில் இருக்குது. ஆனால் வந்து தேவையில்லாமல் வண்டி நிறுத்தி தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணுவோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் இண்டியா பெர்மிட் கொடுத்துருக்கு. அப்போ அது அந்த வண்டிகள்லாம் வந்து எந்த ஸ்டேட்டில் நம்ம பெர்மிட் போடுறோமோ, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பெர்மிட் போடுறோம். இப்போ நம்ம 90,000 கட்டினா நம்ம கர்நாடகாவுக்கும் போகலாம், ஆந்திராவுக்கும் போகலாம், கேரளாவுக்கும் போகலாம், பாண்டிச்சேரிக்கும் போகலாம். இது அரசு நிர்ணயிச்ச கட்டணம். ஆமாம், அரசு நிர்ணயிச்ச கட்டணம். அரசு நிர்ணயிச்ச கட்டணம் நான் 90,000. இதை வந்து நம்ம பிரித்து கொடுத்துரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்குறது. அப்போ அந்த மாதிரி நம்ம வெளியே போட்டிருந்தப்போ அந்த நேரத்தில் வந்து 8-10 மாதம் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 10 கோடி ரூபா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே நம்ம வண்டிகள்லாம் அங்கே கட்டுறதுனால நம்ம எவ்வளோ வண்டி கட்டியிருக்கோம், எந்த ஸ்டேட்டில் கட்டினாலும் அது டிபைட் பண்ணி அந்த ஸ்டேட்டுகளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஒர்க்கில் இருக்குது. ஆனால் யாருமே வந்து தவறு செய்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த வண்டி பெர்மிட்டு வாங்கணுங்கிறதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. எல்லோரும் அந்த பெர்மிட்டை எப்படியாவது அங்கேருந்து பெர்மிட் இங்கே தமிழ்நாட்டில் வாங்கணும். அப்போ எஃப்சி எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது, அது இதுன்னு ஏதோ பல காரணம் சொல்லும்போது, இப்போ திடீர்னு மாதம் சொன்னால் 5 லட்ச ரூபா ஒரு பெர்மிட் கேட்குறீங்க அப்படின்னு நான் ஸ்டேட் வண்டியை பிடிச்சி போட்டாங்க. நான் சொன்னேன், அப்போ ப்ரெஸ் மீட் பண்ணி நான் சொன்னேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. நான் சொன்னேன், இந்த மாதிரி 5 லட்ச ரூபா கேட்குறீங்க, 5 லட்ச ரூபா கொடுத்தா எப்படி நீங்கள் நாங்கள் பெர்மிட் தருவோம். உடனே வந்து அப்போ இருந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சண்முக சுந்தரம் அவர் இருந்தார். அவர் ஆனஸ்ட் ஆஃபீஸர். அவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணிட்டார், உடனே ஒரு வாரத்துலேயே வந்து எங்களை அப்புறம் 3 சங்கங்களையும் கூப்பிட்டு வண்டி லிஸ்ட்டு அந்த பெர்மிட்டை இங்கே மாற்றிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் பெர்மிட்டு அப்படின்னு சொல்லி அவர் 700 பெர்மிட் கொடுத்தாரு. இப்போ திமுக ஆட்சியில் இருந்தப்பையும் ஊழல் நடக்குதுங்கிறத நீங்கள் அன்றைக்கே நான் சொல்லிக்கிறேன். அந்த இருக்கும்போதே பெர்மிட்டுக்கு 5 ரூபா. இப்போ நான் எல்லோரும் இன்றைக்கி இப்போ தான் தாவேக ஆட்சி வந்தோம், நான் 5 லட்ச ரூபா போன ஆட்சியில்னு சொல்லி குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க. நான் திமுக ஆட்சி எப்போவே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு ப்ரெஸ்ஸில் எல்லா ப்ரெஸ்லையும் வந்தது. அதுக்கப்புறம் 700 பெர்மிட்டு அதே திமுக ஆட்சியிலே 700 பெர்மிட்டு ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர் இந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து பண்ணி கொஞ்ச நாள் அவர் பெர்மிட்டை ஃப்ரீயாக கொடுத்தனால அவரையும் மாற்றிட்டாங்க. அப்போ நீங்களும் திமுக ஆட்சியில் ஊழல் கொடுத்து தான் உங்கள் வண்டி இயக்குனீங்க அப்படியும் பேசுகிறாங்களே. இல்லை, இப்போ எல்லாருமே நாங்கள் இல்லை. இப்போ என்ன எஃப்சிக்கு போனால் ஒரு கட்டணம் இருந்துச்சு. இப்போ போனதே பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கீங்க, கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்தது தப்பு, நீ ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. யார் கொடுக்காம இருந்தா? நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? தலைமை சரி இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ண முடியும். இன்றைக்கி தான் ஒரு நேர்மையான தலைமையை வந்து அறிவிக்குது, நீங்கள் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க. ஒரு லஞ்சம் கேட்டால் முதலமைச்சரே சொல்கிறாரு, நான் எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் தம்பி, எங்கள் விஜய் இருக்கார், என் மாமா இருக்கார், என் தம்பி இருக்கார், எல்லாமே நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்தனால நம்ம இப்போ தைரியமாக நம்ம வந்து இப்போ நாங்கள் இப்போ எங்கள் வண்டிகளுக்குலாம் நாங்கள் போய் எங்கிட்ட காசு கேட்டால் நாங்கள் அங்கே சண்டை போடுவோம். முதலமைச்சருக்கு உடனே ஃபோன் போடுவோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் ஆட்சியில் இப்படி சொன்னீங்க, இப்படி வந்து அவங்க காசு கேட்குறாங்க அப்படின்னு நாளைக்கு நாங்கள் போய் தைரியமாக சண்டை போட முடியும். இப்போ அதனால் வந்து இப்போ நாங்களாம் போனால் இப்போ எங்கள் வேலையெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் தட்டி சங்கம் எதுக்கு வச்சுருக்கோம்? நான் ஒரு சங்க தலைவர், நான் சங்கம் போன இப்போ சங்க தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஆனால் இதே வந்து எதிர்த்தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படி ஒரு முதல்வர் இப்படி பேசலாமா? அவர் தான் ஊழலை ஒழிக்கணும், என் பேரை சொல்லுங்கள், யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால லஞ்சம் ஒழிஞ்சிருமா அப்படின்னு. 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி ஆண்டு ஊழல் ஊற்றுக்குன்னு உலகத்துக்கே தெரிஞ்சது. உங்கள் வீட்டிலே நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் லைசன்ஸ் வாங்க காசு கொடுத்துருப்பீங்க, நீங்களே கொடுத்துருப்பீங்க. லைசன்ஸுக்கு ஃபீஸ் கட்டினா எவ்வளோ, உங்கள் லைசன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? லைசன்ஸுக்கு யாருக்காவது தெரியுற மாதிரி இருக்கா? நம்ம ஒரு டிரைவர்ஸ்கில் கொடுக்குறோம், வண்டி புது வண்டி வாங்கினா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இவ்வளோன்னு அமௌண்ட் எழுதி கொடுக்குறாங்க. அவளை எவ்வளோ பீஸ் இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்கோமா? ஆனால் வந்து ஆட்சிக்கு வந்து 2 மாதத்தில் விஜய் இதெல்லாம் ஒழிச்சிட்டார் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகுதுன்னு கேட்குறாங்கல்ல. அவர் மட்டுமே அப்படி ஒழிக்க முடியும். அவர் ஒழிக்கிறதுக்கு உண்டான நம்மளுக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. பப்ளிக் நம்ம தான் செய்யணும். நம்ம போய் காசு கேட்டால் நம்ம தான் தெரிவிக்கணும். நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன், லஞ்சம் இல்லாத நான் ஆட்சியை நடத்துகிறேன் அப்படின்னு அவர் வந்து தைரியமாக சொல்கிறாரு.
எந்த முதலமைச்சர் சொல்லாத இதை சொல்கிறாரு, நம்பர் கொடுக்குறாங்க. இவ்வளவு பண்ணியுமே பப்ளிக் நீ போய் லஞ்சம் கொடுத்தேன்னா அது உன்னுடைய குற்றம் தானே. இப்போ நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட இந்த துறையில் ஆம்னி பேருந்துகளை வந்து இனிமேல் நாங்கள் அரசு பேருந்துகள் என்ன கட்டணத்தில் வைக்கிறாங்களோ அதிலேயே எங்களால் இயக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் வந்து என்ன நான் வந்து அதை இயக்கிறதுக்கு அவங்கள்ட்ட அனுமதி கேட்டிருக்கோம். அதற்கு நிறைய விளக்கம் சொல்லணும். இப்போ முதலமைச்சர் நாங்கள் சந்திக்கணும், அதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் தான் கேட்டிருக்கோம். இப்போ கார்பரேட்டருக்கும் எங்களுக்கு பிரச்சனை வரும். எங்கள் ஆம்னி பஸ் ஓனர்களே எங்களை வந்து நான் சொல்கிறாங்களே பஸ் இல்லை, ஒரு இப்போ எங்கள் கிட்ட இருக்கவங்களாம் சின்ன பஸ் ஓனர் தான். 5 வண்டி 10 வண்டி 6 வண்டி அதிகபட்சம் 10 வண்டிக்கு மேலே இல்லாத ஓனர்லாம் எங்கள் கூட எங்கள் சங்கத்தில் இருக்காங்க. டிரைவர் கம் ஓனராக இருந்தவங்க அவங்க தான் இருக்காங்க. கார்பரேட்லாம் 2 சங்கம் தனியாக இருக்குது. அப்போ இவங்க வந்து அவங்க கிட்ட கட்டுற டேக்ஸ் தான் நாங்களும் கட்டுறோம். ஆனால் வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு தான் ஓட்டுவோம். பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியெல்லாம் ஸ்டாரிங் ரேட்டு இருக்கும். ஆன்லைன் தான் ஸ்டார் ரேட்டு. அவங்களாம் வந்து இப்போ ஸ்டார் ரெகுலராக ஓட்டுறதுனால அவங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். நம்ம ஸ்பெஷல் வண்டி கணக்கில் தான் வருவோம், நம்மளுக்கு ரேட்டிங் இருக்காது. ரேட்டிங் இருக்க வண்டிக்கு மட்டும்தான் அதிகமான கட்டணத்தை உயர்த்துவாங்க. ரேட்டிங் இல்லாத வண்டியை பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டணம் கம்மியாக இருக்கும். கட்டணம் கம்மியாக எப்பயுமே கட்டணம் கம்மியாக ஓட்டுறது நாங்கள் தான். அதனால் வந்து எங்களுக்கு வந்து அரசாங்க கட்டணத்துக்கு ஓட்டினாலே ரெகுலராக எங்கள் வண்டி ஓடினாலே எங்கள் டிரைவர்களுக்கும் 7 நாளும் வேலை கிடைக்கும். வாரத்தில் 3 நாள் கொடுத்தா டிரைவர் தங்க மாட்டேங்கிறாங்க. 4 நாள் சும்மா இருக்கணும், 3 நாள் மட்டும் ஓட்டி 2 நாள், அது 2 நாள் தான் ஓடும். சனிக்கிழமை எங்கேயாவது வெள்ளிக்கிழமை போவாங்க, அங்கே சனிக்கிழமை எங்கேயாவது ஒரு ஊரில் நின்றுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் மறுபடியும் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தொழில் பாதிப்பு இருக்குது. ஆனால் அந்த தொழில் பாதிப்பு இருக்கிறனால தான் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி அரசாங்க கட்டத்துக்கு நம்ம ஓட்டலாம் எல்லாம் பேசும்போது தான் நம்ம வண்டிகளை புறாத்தையும் வந்து அரசுகிட்ட பேசுவோம். பேசி அரசும் பஸ்ஸுக்கு வந்து அதிகமான பஸ்ஸை வந்து போன 2 ஆட்சியிலுமே வந்து ஃபுல்லாக கடன் வாங்கி எல்லாமே வந்து பணமீனம் கூட அடகலை இருக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பொருளாதாரமும் அரசாங்கத்துக்கு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது. தொழிலாளர்களுக்கு பல பென்ஷன்லாம் பழைய தொழிலாளர்களுக்கு பென்ஷன் போடுற பிரச்சனை நிறைய போக்குவரத்தில் நிறையா பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்துக்கு ஒரு நல்ல முதல்வர் வந்திருக்காரு. இந்த டயத்தில் பப்ளிக்லேயும் வந்து ஆம்னி பேருந்து வந்து நாங்கள் எங்கள் சின்ன யாரோ வந்து இப்போ பெரிய பெரிய கார்பரேட் வந்து இறங்கி ஒரு கேட்ட சொல்லுவாங்க, நான் வந்து அரசுக்கு இடம் கம்மியாக நாங்கள் ஓட்டுறோம் மற்ற நாளில். ஆனால் அவங்க ரொம்ப விலை குறைவான விலையில் தானே ஓட்டுறாங்க இல்லையா? அது கூட 4 மடங்கு ஏற்றி கெட்ட பேர் ஆக்குறாங்கல்ல. ஆம்னி பேருந்து கொள்ளைன்னு வர்றதுக்கு காரணமே கார்பரேட் தானே. இப்போ அவங்கெல்லாம் வந்து பெரும் முதலாளிகள், வெளிநாடு கம்பெனிகள், அதெல்லாம் வண்டி கான்ட்ராக்டர் எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாடகை கொடுத்து எடுத்து. அவங்க வந்து லாப நோக்கத்தோட ஓட்டுறாங்க. இப்போ நாங்கள் கடந்த ஆட்சியில் கூட அமைச்சர் சிவசங்கரே வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அனௌன்ஸ் பண்ணார். அதிகமான கட்டணத்துக்கு பஸ் டிக்கெட் வச்சுருந்தாங்கன்னா புகார் கொடுக்கலாம் அப்படிலாம் சொன்னார். அவரே சில பேருந்துகள்லாம் ஏறி இறங்கி செக் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இது வழக்கமாக எல்லா ஆட்சிகளையும் பண்ணுற ஒரு நடைமுறை தானே சார், அப்படி இல்லையா? நான் அதாவது அவர் இருக்கும்போது பெர்மிட் இப்போ மந்திரியை பார்க்காம பெர்மிட் வாங்க முடிஞ்சான்னு மட்டும் ஏதாவது பஸ் ஓனர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பஸ் வச்சுருக்க யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் பெர்மிட் வந்து எப்படி இருந்துச்சு பொசிஷன். அவங்க மட்டும் சிவசங்கர் மட்டும் அவரை மட்டும் குற்றமளின்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து அதிமுகவில் இருந்த மினிஸ்டராக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து இது வந்து ஊழலுங்கிறது அழிக்க முடியாது அப்படின்னா அதனால தான் இப்போ பூரா சம்பாதிச்ச பெருச்சாளிகள் தான் இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சம்பாதிக்க அடுத்து வந்து சம்பாதிக்க முடியாத இப்படி ஒரு ஓப்பனான ஒரு ஆட்சி வந்து ஒரு முதலமைச்சர் வந்து இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணி பப்ளிக்கு நல்லது பண்ணுறதுதாங்களே. இப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் காமராஜருக்கு அப்புறம் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தணும்னு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்ல. பப்ளிக்கு சப்போர்ட் பண்ணணும், தொழில் பண்ணுறவங்களும் சப்போர்ட் பண்ணணும், எல்லாருமே பண்ணணும்ல. இப்போ ஒரு அரசு வந்து தெளிவாக அதோடைய இது தெளிவாக சொல்லிடுச்சு, கரப்ஷன் இல்லாத ஆட்சி நான் கொடுக்கணும்னு. அப்போ கரப்ஷனை வந்தால் நீங்கள் தான் பிடிச்சி கொடுக்கணும். அது அதிமுககாரங்களாக இருக்கட்டும், திமுககாரங்களாக இருக்கட்டும். நீங்கள் அதை பிடிச்சி கொடுக்காம அவர் கூட வந்து நீங்கள் எப்படி பண்ணுவேன், நாங்கள் எங்கள் ஆட்சிலையா உங்கள் ஆட்சியிலன்னு சண்டை போகிறீங்க தவிர, இந்த அதிகாரிக்கு நான் காசு கேட்குறாங்கன்னு சொல்லி பிடிச்சி கொடுங்க. ஏன்னா பிடிச்சி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் நீங்கள் காசு வாங்கியிருப்பீங்க. அந்த எல்லா மந்திரியும் டிரான்ஸ்ஃபருக்கு காசு வாங்கி போட்டிருக்கீங்க. அப்போ அந்த அதிகாரி நாங்கள் போன வாட்டிலாம் கேட்கும்போது அதிகாரி சட்டமாக பேசுவார். நான் பணம் கொடுத்தா இப்போ வந்திருக்கோம், நாங்கள் அப்புறம் இங்கே உங்கள்கிட்ட வாங்காமல் யார்கிட்ட வாங்குவோம். இப்போ அவங்களே பதிலுக்கு கேட்குறாங்கல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து முதல்வர் விஜய் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, காவல்துறை இருக்குது. கடந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் முறைகேடு நடந்துச்சுன்னா உடனடியாக விசாரிக்கலாம், கைது செய்யலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்கல்ல. சொல்ல நம்மளை தைரியம் யார் சொல்கிறீங்க? இப்போ கொடுத்தவங்களும் சொல்கிறதில்ல, வாங்குறவங்களும் சொல்கிறதில்ல. கொடுக்குறதும் குற்றம், வாங்குறதும் குற்றம்.
2 பேர் குற்றம் தானே. இப்போ போன ஆட்சியில் வந்து நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட் யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்கள தூக்கி உள்ள வைப்பாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? ஒரு மந்திரி மேலே நீங்கள் போய் ஒரு சார்ஜ் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா? ஆனால் இப்போ தாவேக கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு செங்கல்பட்டில் பார்த்தீங்க 30,000 வாங்கினான்னு சொல்லி உடனே அவன் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் கட்சி எதுவும் தலையிடல. ஆளுங்கட்சியாக இருந்து கெட்ட பேர் வருங்கிற ஒரு இது இல்லாமல் கூட ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. இல்லை, அது அந்த வீடியோ வைரலான பிறகு தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. விஷயம் போய் தெரிஞ்சால் தானேங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். வீடியோ யார் சொல்கிறது? ஸோ அது இருக்கு இல்லையா? இப்போ அதை பார்க்குறதுக்கு இப்போ ஒரு முதலமைச்சர் அதை கவனிக்கிறாரு, அதை கவனித்து அதை நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. எத்தனை வீடியோ வைரலாக இருக்குது இப்போ போன சென்ற ஆட்சிகள்லாம்? எந்த வீடியோவுக்கு ஆளுங்கட்சி மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதனால் வந்து இந்த ஆட்சிகள் ஆனால் அமைச்சர் மீதே ஒரு குற்றச்சாட்டு வருது. அறநிலைத்துறைக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள இடத்தை 2 கோடிக்கு அவருக்கு வேண்டப்பட்டவருக்கு பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது அவதூறுன்னு மறுத்திருக்கிறாங்க, கைது நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் 2 மாதத்துலேயும் இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது அப்படிங்கிறது அது எப்படி நம்ம அதுவுமே ஒரு திட்டமிட்ட சரிதானே இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து அந்த பர்டிகுலராக கிறிஸ்டின் இதை சேர்ந்தவங்களை கொண்டு வந்து அந்த பத்திரப்பதிவை முடிச்சிருக்காங்க. அப்போ முதலமைச்சர் ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச நடந்துங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் மாதிரி தானே தெரியுது. கோயில் நிலத்தை அவரே 10 நிமிஷம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு கோயில் நிலத்தை வந்து எப்படி வந்து பட்டா போட்டு ஒரு மந்திரி எடுக்க முடியும்? இல்லை, இவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் ஆட்சியெல்லாம் முதல் 2 ஆண்டு காலத்துக்கு ஊழல் குற்றச்சாட்டே வரலை. ஆனால் இப்போ தாவேக ஆட்சி அமைஞ்சு 2 மாதத்துல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது. குற்றச்சாட்டு எதிர்கட்சி கிளப்புது. ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி வந்து வரக்கூடாதுங்கிறத தடுக்கணும். அதை எந்த வழியில் வந்து இந்த ஆட்சி மேலே களங்கத்தை உண்டு பண்ணணும், இந்த ஆட்சியை எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து டிஸ் பண்ணணும்னு பார்க்குது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க, எல்லாரும் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் விரும்புகிற ட்ரான்ஸ் பண்ணுறதுங்க சார். இப்போ வேலையெல்லாம் வந்து இப்போ படிச்சிருக்கோம், நம்ம பதிஞ்சு வச்சுருக்கோம், அவங்களுக்குலாம் வந்து பணம் இல்லாமல் ஒரு மந்திரி போட்டாங்கன்னா எவ்வளோ பேர் பயன்பெறுவாங்க? எல்லோரும் பாவம் கஷ்டப்பட்டு அண்டா குண்டா வச்சு இப்போ படிக்கிறாங்க. படிச்சுட்டு அதுக்கும் மந்திரிகிட்ட போய் நின்று எக்ஸாமும் எழுதணும். அந்த எக்ஸாமில் எழுதுகிற சீட்டை கொண்டு போய் காமிச்சு யார் மந்திரியை பிடிச்சி எம்எல்ஏ பிடிச்சி இப்படி தானே சார் நடைமுறை இருந்துச்சு, போன நடைமுறை. அதெல்லாம் இல்லை, தவிர்த்துட்டு நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதெல்லாம் வந்து பொதுமக்களும் நம்மளை மாதிரி சோசியல் நம்ம மீடியாக்காரங்க எல்லாரும் சேர்ந்தா நம்ம அவங்கள ஆதரிக்கணும். இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ பாஜக அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் தாவேக ஆட்சியை நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வைக்கிறாங்க. இப்போ நான் சில இந்து இயக்கங்களில் நான் வேலை செஞ்சுட்டு பணியாற்றினேன். பழைய வீடியோலாம் கூட இப்போ எடுத்து என்னை போட்டு தான் இப்போ டிஎம்கே ஐடிவிங்க எல்லாம் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. இந்த சங்கி வந்து எங்கே தெரிஞ்சு போச்சு, அமித்ஷா சங்கினா இது ஒரு சங்கி அது ஒரு சங்கி, அதனால தான் முட்டு கொடுக்குது அப்படின்றாங்க. ஆனால் மனச்சாட்சியாக நீங்கள் நினச்சி பாருங்கள், அது கிடையாது. இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு கொள்கை வேறையாக இருக்கலாம், கட்சி வேறையாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், நல்லது யார் செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும். மனிதனாக இருக்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சீர்திருத்தம், ஒரு மாற்றம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இது யாராவது வந்து நல்லது பண்ண மாட்டாங்களா, யாராவது வந்து நேர்மையாக வரமாட்டாங்களா? காமராஜர் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, யாரும் காமராஜர் ஆட்சி கொடுத்ததில்லை. இப்போ காமராஜர் மாதிரி ஒருத்தர் வந்து காமராஜர் எளிமையாக பிறந்து எளிமையாக செத்தார். ஆனால் இவர் செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கு எதுவும் 10 நிமிஷம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவர் தெளிவாக சொல்லிட்டார், ஒன் மேன்ஸ் நான் தான் முடிவு. அதனால தான் நேராக வந்து மந்திரிகள்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஆட்சியை வந்து கவர்மெண்ட் வந்து யார் இங்கே இருக்க ஜெயிச்ச எந்த மந்திரியை நம்பி எந்த எம்எல்ஏ நம்பி அவங்க வந்து ஓட்டு வாக்களிக்கலை. ஒன்லி விஜயை மட்டும் நம்பி அவங்கள மட்டும் நம்பி தான் வாக்களிச்சிருக்காங்க. அவர் சாதாரண ஆளுக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. இதை வந்து 3 மாதத்தில் கலைஞ்சிரும் 6 மாதத்தில் கலைஞ்சிரும்னு சொல்லி தொடர்ந்து வந்து திராவிட கட்சிகள் வந்து அவர் எப்படியாவது சம்மந்தப்படுத்தி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ மந்திரிகள் மேலே ஏதாவது ஊழல் புகார் வந்திருக்கா? மோடிக்கு இன்றைக்கி இமேஜ் இருக்குன்னா காரணம் அதுதான். அது மாதிரி இவர் தமிழ்நாட்டில் வந்து அவர் தமிழ்நாட்டில் உள்ள இதை வந்து கரப்ஷன் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறதுனால பல பேர் எல்லாருமே காசு சம்பாரித்து பழகினவங்க, திடீர்னு விட முடியாது, கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும்
தலைமை இருக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் நம்ம கொடுத்தா தானே வாங்குவாங்க. 4 பேர் 4 அதிகாரியை வாங்குற அதிகாரியை நேரடியாக சிஎம்க்கு போட்டோ எடுத்து வலைதளத்தில் கூட போடுங்க, வைரல் பண்ணுங்க. காசு கேட்டால் உங்களை காசு கேட்டால் எதுக்கு கொடுக்குறீங்க? எந்த அரசாங்கமே காசு கொடுக்க வேணாம்னு சொல்லியாச்சு. அரசு நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்குது. அப்புறம் பொதுமக்களுக்கும் நம்மளுக்கு என்ன வேலை? நமக்கு எதுக்கு கொடுக்கணும்? நம்ம போய் ரையலாக போய் நம்ம வேலையை காசு இல்லாமல் நியாயமாக கரெக்டாக கரெக்டாக இருக்கணும். நம்ம தப்பு வச்சுட்டு அங்கே போய் கூட காசு தான் கேட்பாங்க. நம்மளும் கரெக்டாக இருக்கணும். நம்மளும் கரெக்டாக போய் நம்ம வேலையை கேட்டு அது நியாயமாக முடிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த வேலைக்கு காசு கேட்டால் நீங்கள் இது பண்ணுங்கள். இல்லை, அது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்து அவர் ஒரு தனி அமைப்பை ஆரம்பித்து முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடத்தியிருக்கிறார். அந்த மாநாட்டில் பேசும்பொழுது தாவேக அரசை அவர் விமர்சிக்கலை. தாவேகாவும் இதுவரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய அமைப்பை விமர்சிக்கல, மற்ற எல்லாரையுமே விமர்சிக்கிறாங்க. அண்ணாமலை கூடுதலாக பேசும்பொழுது தாவேக அரசு 5 ஆண்டுகள் தொடரணும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க, தட்டு மாதிரி அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க, சரியான ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேசுகிறாரு. இதையெல்லாம் வச்சு தான் பாஜகவுடைய ஆதரவு தாவேகாவுக்கு இருக்குது. நீங்கள் மாதிரி அவரும் 31 ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அவர் தாவேக ஆட்சி வந்து நல்லபடியாக நடந்தால் பொதுமக்கள் மத்தியில் நல்லதாக நடந்தால் யார் சொன்னாலும் கெட்ட பேர் ஆகும்னு அவரும் உணர்ந்து தான் பேசுகிறார். அவருக்கும் தெரியும். அதே போல் தாவேக ஆட்சியில் யாராவது செஞ்சால் அவர் டேட்டா கண்டிப்பாக எடுப்பார். நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் டேட்டா எடுப்பார். அதுக்கப்புறம் டேட்டாவோடு அவர் பேசுவார். யார்? அண்ணாமலை நீங்கள் லேசன் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவரும் ஒரு இளைஞர் தலைவர், அவரும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு உண்டான போட்டிக்கு ரெடியாக தான் இருக்கார். ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க கட்சி ஆரம்பித்தாங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து விமர்சித்து பேசுவாங்க, ஆனால் இவர் ஆதரித்து பேசுகிறாரு. அவர் என்ன இவர் இப்போ யார் எதிர்த்தாலுமே வந்து ஊழலுக்கு எதிராக ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். திமுக செய்கிறவர்கள் அதையும் அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் ஜெனினாக வரணும்னு நினைக்கிறாரு. மக்கள் மத்தியில் ஒரு ஒயிட் இமேஜோடு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒயிட் இமேஜோடு வரணும்னு நினைக்கிறவங்க ஒயிட்டாக இமேஜோடு இருக்க ஒருத்தரை டேமேஜ் பண்ணால் அவர் தானே டேமேஜ் ஆவார். ஓகே, அதனால் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்காண்டி தாவேக அரசில் வந்து ஏதாவது ஒரு செயல் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் அதை வச்சு ஹைலைட் பண்ணி விட்டுருவார். ஓகே, அப்புறம் மக்கள் நம்புகிற மாதிரி ஆயிரும். ஓகே சார். அதனால் அவர் காத்திருப்பார். அவர் கொடுக்குறாருன்னா அதை நம்ம சுதாரிச்சுக்கணும். தாவேகாவுடைய மந்திரிகளோ எம்எல்ஏக்களோ ரொம்ப உஷாராக இருக்கணும். எல்லாரும் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. முதலமைச்சர் சொன்னாலும் நீங்கள் அவங்களுடைய மனச்சாட்சியை கட்டுப்பட்டு எல்லா பேரும் வந்து கரெக்டாக நடந்துக்கணும். கரெக்டாக நடந்தீங்கன்னா மட்டும்தான். இல்லாட்டினா யார் கை காட்டினாலும் இன்றைக்கி ஆட்சியை போயிட்டாங்க. ஆட்சி கலைஞ்சா கூட 234 தொகுதியிலையும் விஜய் தான் அடுத்து ஆட்சி அமைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு முதலமைச்சராக பார்க்குறாங்க எல்லோரும். ஓகே, நானே அதை வேறு இதில் இருந்தாலும் கூட எப்போ 5 வருஷமாக நான் இந்த அரசியல் தொழிலில் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட இப்போ நான் பழகிற சர்க்கிள், நம்ம பப்ளிக்கில் போகிறோம், 4 பேர்கிட்ட பேசுகிறோம், இப்போ நிறையா போகிறோம். கேபிள் வச்சுருக்கேன், கேபிள் ஏரியாவுக்குள்ளே கேபிள் கலெக்ஷனுக்கு போகிறோம், அங்கே கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம். பப்ளிக்காக இருக்கும். நம்ம ஏற்கனவே 15 வயசுலேருந்து பப்ளிக் சர்வெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காள், பொது வாழ்க்கையில் இருக்காள். நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ போகிறோம், தொழில் பண்ணுறோம், இது பண்ணுறான். அப்போ எல்லா இடத்துலையும் என்ன பேசுகிறாங்க, ஒருத்தவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அவர் செயல்களும் வந்து மக்கள் பாராட்டுற வகையில் இருக்குது. அதை எப்படியாவது உடைக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. எதிர்கட்சியாக என்ன அரசியல் பண்ணாமல் அவையிலா பண்ணுவான்னு சில கேட்டிருக்காங்க. அதுமாதிரி அவங்க அதை தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் குறை தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்காம அவங்க ஸ்டேட் பேரோட அவங்க செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தால் மக்கள் மத்தியில் பல காலத்துக்கு அவர் தான் முதலமைச்சர். அசைக்க முடியாது. யார் நல்லா செஞ்சால் அவங்க தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ நான் யார் வந்து நல்லது செய்கிறாங்களோ, மக்கள் மத்தியில் அவங்க இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் தொடர்ச்சியாக இருப்பாங்க. ஓகே, நிச்சயமாக சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி சார்.